தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடக்கி வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவின் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் இடையே அதிநவீன ஹைட்ரஜன் ரயில் சேவை இயக்கப்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் கார்பன் உமிழ்வை 0 குறைக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். டீசல் ரயில்களுக்கு மாற்றான ஹைட்ரஜன் ரயிலிலிருந்து நீரும் நீராவியும் மட்டுமே கழிவாக வெளியேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 பெட்டிகளோடு அமைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் ரயில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். இதன் சிறப்பம்சங்கள் என்ன? சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாது என்பதுதான் இந்த ரயிலின் முக்கியத்துவமாக இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்துடன் ஹைட்ரஜன் செல் மூலமாக மின்சாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த ரயில் பயணப்படுகிறது. இந்த ரயில் பயணப்படும் போது பிற ரயில்களைப் போல எந்த விதமான காற்று மாசும் இருக்காது. நீங்கள் சொன்னது போலவே நீராவி மட்டுமே இது விட்டு செல்லும் ஒரே ஃபுட் பிரிண்டாக இருக்கும். ஆகவே சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான மாசும் ஏற்படுத்தாத இந்த கிரீன் ரயில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை ஓட்டமாக ஹரியானா மாநிலத்திலே ஜிந்த் ரயில்வே நிலையத்திலிருந்து இந்த ரயில் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயிலை தொடங்கி வைத்தார். இந்த ரயிலிலே மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் தற்போது பயணிப்பதை நாம் பார்க்கலாம். அத்துடன் ஹரியானா மாநிலத்தின் முதல்வர் ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார்கள். இந்திய ரயில்வே பொறுத்தவரை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த சோதனை வெற்றி அடைந்தால் நாடு முழுவதுமே பல்வேறு இடங்களிலே ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் ரயில்களை இயக்கலாம் என திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே டீசலில் இருந்து மின்சாரத்துக்கு மாறியுள்ள ரயில்வே தற்போது மின்சாரத்தில் இருந்து அடுத்த கட்டமாக ஹைட்ரஜன் செல் என்று சொல்லப்படும் ஹைட்ரஜன் எரிபொருளுக்கு மாறுவதற்கான முதல் கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கார்களில் கூட ஹைட்ரஜனை பயன்படுத்தி நாம் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதை தடுக்கலாம் என பல்வேறு முயற்சிகள் நடந்து வருகின்றன. அந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த முக்கிய ரயிலை தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் இன்று ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களிலே பல்வேறு முக்கிய திட்டங்களை பிரதமர் மோடி திறந்து வைக்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த வருடம் பஞ்சாப் மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவேதான் இப்போதிலிருந்தே பஞ்சாப் மாநிலத்துக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுவது வேகம் பிடிக்கும் என கருதப்படுகிறது. அதன் ஒரு முன்னோடியாகத்தான் இன்று பல்வேறு திட்டங்களை சண்டிகர் உள்ளிட்ட இடங்களிலே பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். அதற்கு முன்பாக அண்டை மாநிலமான ஹரியானாவில் இந்த ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஓட்டம் இன்று முதல் நடைபெறுகிறது. திலகவதி, சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் பாதுகாப்பதில் இது ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில ஹைட்ரஜன் ரயில் உற்பத்திக்கும் இப்போ சாதாரணமாக எரிபொருள் எப்போதும் போல டீசல் எரிபொருள் உபயோகப்படுத்தும் ரயில் என்ஜின்களை தயாரிப்பதற்குமான அந்த உற்பத்தி வேறுபாடு என்னவாக இருக்கிறது? இதற்கு எவ்வளவு செலவாகும், அதற்கு எவ்வளவு செலவாகும்? அந்த வகையில் இன்னும் எவ்வளவு ஹைட்ரஜன் ரயில்களை இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக மிகவும் முக்கியத்துவமான கேள்வி. ஆரம்பத்திலே நிலக்கரி மூலமாக ரயில்கள் இயக்கப்பட்டன. அதனால்தான் புகை வண்டி என அழைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் படிப்படியாக டீசலை கொண்டு வர வேண்டும், நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து அதன் மூலமாக ஏற்படும் புகை மற்றும் மாசை குறைக்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டது. டீசலிலிருந்து அடுத்த கட்டமாக மின்சாரமயமாக்கல் என்பது முக்கியத்துவம். இதற்கு காரணம்
டீசலிலும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது, அதைவிட குறைவாக மின்சாரத்தில் இருக்கும் என்பதால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது அதையெல்லாம் விட நவீன தொழில்நுட்பமாக ஹைட்ரஜன் செல்களை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கி அந்த மின்சாரத்தில் ரயிலை இயக்குவதற்கான முதல் சோதனை ஓட்டம் தான் இது. ஏற்கனவே பல்வேறு இடங்களிலே சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இனி தினசரி இந்த ரயில் இயக்கப்படும் போது இதற்கான செலவுகளை காட்டிலும், அதாவது மின்சாரம் மூலமாக இயக்கப்படும் ரயில்களை காட்டிலும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்பது தெரிய வரும். அதுவும் அல்லாமல் ஓரிரு இடங்களிலே இயக்கப்படும் போது செலவு அதிகமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாடு முழுவதும் இதே தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டால் பின்னர் படிப்படியாக செலவு குறையும் என்பதுதான் ரயில்வே துறையின் கணிப்பு. செலவு என்பது ஒரு புறம் இருந்தாலும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தவிர்ப்பதன் மூலமாக நமது நாட்டுக்கு ஏற்படும் பெரும் நஷ்டம், பொருளாதாரத்துக்கு ஏற்படும் நஷ்டம், உலகத்துக்கே ஏற்படும் நஷ்டம், மக்களின் உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை நாம் பேணி காக்கிறோம். ஆகவேதான் கூடுதல் செலவு ஆனாலும் ஹைட்ரஜன் மூலமாக காற்று மாசற்ற ரயில்களை இயக்குவது மிகவும் முக்கியமானது என கருதப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த சோதனை ஓட்டம் தற்போது ஆரம்ப கட்டத்திலே செலவு அதிகமாக இருக்கும் என்றாலும் பின்னர் படிப்படியாக செலவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற முக்கியமான கோல் அல்லது பிரின்சிபல் இதை ரயில்வே கடைபிடித்து இந்த திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறது. இன்று விவரங்களுக்கு நன்றி கணபதி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.